எல்லோருக்கும் ஹாய். ஆக்ட்ரஸ் வரலட்சுமி சரத்குமார். ஆக்டர் சரத்குமாரோட மகள் தமிழ் சினிமாவில் சில பல படங்களில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமா மட்டும் இல்ல, தெலுங்கு, கன்னடா, மலையாளத்திலும் சில பல படங்கள் நடிச்சிருக்காங்க வரலட்சுமி சரத்குமார். தமிழ் சினிமாவில் ஆக்ட்ரஸ் மட்டும் இல்லாமல் சில பல முக்கியமான ரோல்லையும் படங்கள் பண்ணியிருக்காங்க வரலட்சுமி. தமிழ் சினிமாவில் போடா போடி படத்தின் மூலமாக என்ட்ரி கொடுத்த இவங்க தாரதப்பட்டை, விக்ரம் வேதா, நிபுணன், சத்யா, சண்டகோலி 2, சர்க்கார், மாரி 2, நீயா 2, வெல்வெட் நகரம், டேனி, தன்னிராசி மாதிரியான படங்களில் நடிச்சிருக்காங்க. மேலும் சேசிங், சிங்கப்பார்வை, இரவின் நிழல், பொய்க்கால் குதிரை, காட்டேரி, V3, ராயன் மாதிரியான படங்களில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க வரலட்சுமி சரத்குமார். கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு அப்புறம் வெளிவந்து இப்போ தியேட்டர்ல சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்க மதகஜ ராஜா படத்திலையும் நடிச்சிருக்காங்க வரலட்சுமி சரத்குமார். சில பல ஹிட் படங்கள்ல நடிச்சிருக்காங்க. என்னதான் சில பல ஹிட் படங்களை கொடுத்தாலும் ஒரு சில முக்கியமான பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களை நடிக்க தவற விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். இன் திஸ் வீடியோ வரலட்சுமி சரத்குமார் தவறவிட்ட பிளாக் பஸ்டர் ஹிட் படங்கள் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம். காதல். பாலாஜி சக்திவேல் டைரக்ட் பண்ணி 2004 வெளிவந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம் காதல். இந்த படத்தை பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துல பரத், சந்தியா, சுகுமார் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. ஜோசோ ஸ்ரீதர் மியூசிக் கம்போஸ் பண்ணி நல்ல பிஜிஎம்ஸ் ஆல்பம்ஸ் கொடுத்திருப்பாரு. நல்ல ஒரு ரொமான்டிக் லவ் ஃபிலிம். பரத் சந்தியாவோட கெரியர்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான படமா அமைஞ்சது. அப்படி ஒரு ஹிட் இந்த காதல். டைரக்டர் பாலாஜி சக்திவேல் இந்த காதல் படத்தோட ஸ்டோரியை ஃபர்ஸ்ட் வரலட்சுமி சரத்குமார் தான் கொண்டு போயிருக்காரு. பட் என்ன ரீசன் தெரியல, இந்த படத்துக்கு அவங்க நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம். அப்புறம் இந்த ஸ்டோரியை சந்தியாட்ட கொண்டு போய் அவங்க ஓகே சொல்லி நடிச்சு படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. ஹார்ட் லக் இந்த காதல் படத்தை வரலட்சுமி சரத்குமார் லுக் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். பாய்ஸ். பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் டைரக்ட் பண்ணி ஏஎம் ரத்னம் ப்ரொடியூஸ் பண்ணி 2003 வெளிவந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம் பாய்ஸ். இந்த படத்துல சித்தார்த், பரத், தமன், மணிகண்டன், நகுல், ஜெனிலியானு நடிகர் பட்டாளமே நடிச்சிருக்கும். எல்லாமே டெபியூட் பண்ணியிருப்பாங்க இந்த படத்துல. இசைப்பியல் ஏ ஆர் ரஹ்மான் மியூசிக் கம்போஸ் பண்ணி தரமான ஆல்பம்ஸ் கொடுத்திருப்பாரு. டைரக்டர் சங்கர் இந்த படத்துல ஜெனிலியா ரோலுக்கு வரலட்சுமி சரத்குமார் தான் ஸ்டோரி சொல்லியிருக்காரு. பட் அவங்க அப்பா சரத்குமாரோட வேர்ட்ஸுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி இந்த கதையை நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம் வரலட்சுமி. அப்புறம் இந்த படத்துல ஜெனிலியா அவங்களோட முதல் படமாக்கி இந்த பாய்ஸ் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. ஸோ வரலட்சுமி சரத்குமார் இந்த பாய்ஸ் படத்தை மிஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். சரோஜா. வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ணி 2008 வெளிவந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம் சரோஜா. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு. அம்மா கிரியேஷன் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த சரோஜா படத்துல ஜெயராம், பிரகாஷ் ராஜ், வைபவ், SP சரண், வேகா தமோட்டியா, சிவா, பிரேம்ஜி, போஸ் வெங்கட்னு மிகப்பெரிய நடிகர் பட்டாளமே நடிச்சு படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. நல்ல ஒரு காமெடி த்ரில்லர் படம் இந்த சரோஜா. இந்த படத்துல வேகா தமாட்டியாவோட லீட் ரோலுக்கு ஃபர்ஸ்ட் வரலட்சுமி சரத்குமார் தான் ஸ்டோரி சொல்லியிருக்காரு வெங்கட் பிரபு. பட் அவங்க இந்த படத்துக்கு நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம். அப்புறம் இந்த படத்துல வேகா தமோட்டியா நடிச்சு படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. இந்த படத்தையும் வரலட்சுமி சரத்குமார் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். என்னதான் நிறைய சூப்பர் டூப்பர் ஹிட் படங்கள்ல நடிச்ச இவங்களோட பங்களிப்பு இருந்தாலும் காதல், பாய்ஸ், சரோஜான்னு பிளாக் பஸ்டர் ஹிட் படங்கள் நடிக்க தவற விட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த படங்களை எல்லாம் அவங்க நடிச்சிருந்தாங்கன்னா அவங்களோட கெரியர் பெஸ்ட் மூவியா இருந்திருக்கும் இந்த 3 படங்களுமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வரலட்சுமி சரத்குமாரோட காஸ்ட்லி மிஸ்ஸஸ் எதுன்னு நீங்க நினைக்கிற படத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பபாய்.